வாங்க. ஆமா, என்ன சத்தம்? வாமிட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம அவந்திக்காதாங்க. அதையே இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறீங்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அவந்திகா, நீ அவந்திகாவை கூப்பிடு. ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம கோவிலுக்கு போகும்போது தானே அந்த மாதிரி ஆச்சு. அத மறந்துட்டீங்களே. இப்ப இந்த வாந்திக்கு எதுக்கு உங்களுக்கு அந்த சந்தேகம்? ஓ, அது தோணவே இல்ல. நீ சொல்றது கரெக்டா. ஆமா, நான் அதை மறந்துட்டேன். என்னங்க இப்ப இத பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க? அதுவுமா, நான் ஹைதராபாத் போயிருந்தேன்ல, அந்த ஹோட்டல்ல எல்லாரும் பரவாயில்ல, இங்க ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர் என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க, நான் ஏதாவது கோவில் ஜோசியம் சொன்னா கிண்டல் பண்ணுவீங்க. இப்ப நீங்களே சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? அது இல்லம்மா, எல்லாரும் பரவாயில்ல பேசுறாங்களே, நம்மளும் போய் கேட்கலான்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி. நீங்க போனீங்களா? போனம்மா. டேட் ஆஃப் பர்த், நட்சத்திரம், பிறந்த நேரம், இப்படி வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரோடதையும் கொடுத்தேன். அப்படியே நம்ம பையனுக்கு எப்போ குழந்தை பிறக்குன்னு கேட்டேன். நிஜமாவா? நீங்களா? என்னால நம்பவே முடியலங்க. என்ன திடீர்னு இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா அவர் சொன்ன விஷயம் தாமா மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. என்ன சொன்னாரு? இல்ல, நீங்க சொன்ன டீடைல்ஸ்லாம் கரெக்ட்னா நிச்சயமா உங்க வீட்டுல ஒரு வாரிசு உருவாயிருக்கணுமே சொன்னாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா உமா, அவர் ஏன் இப்படி சொன்னாரு, எதை வச்சு இப்படி சொன்னார்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஆனா அவர் அப்படி சொன்னதுல இருந்து மனசு ஒரு மாதிரி உறுத்துது. இப்ப இங்க வாந்தி சத்தம் வந்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதான். என்னங்க ஐயா? ஹலோ. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். கண்டிப்பா நாம மீட் பண்ணுவோம். ஓகேங்க. ஆமா ஆமா. டேய் நில்டா. எஸ் டாட். சொல்லுங்க டாட். மதுவா, அவந்திகா உடம்புக்கு என்னாச்சு? ஜஸ்ட் ஃபுட் பாய்சன் தான். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ பொய் சொல்லாம உண்மையை சொல்லணும். என்ன டாட்? நீ மீனா கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்கலையே? டாடி, சத்தியமா இல்ல. கல்யாணம் ஆனப்புல இருந்து என் விரல் கூட மேல பட்டதில்ல. இதெல்லாம் நான் அம்மா கிட்டே சொல்லிருக்கேன். ஒண்ணும் இல்லைன்னா சந்தோஷம் தான்டா. மனசுல கொஞ்சம் டவுட் இருந்தது, அதான் கேட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு அவளை கல்யாணம் பண்ணது தான் டாட். இது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேங்க் காட். அதுக்கப்புறம் நான் தெளிவாயிட்டேன். சரி போ, அவந்திகாவுக்கு ஏதாவது மெடிசன் வாங்கி கொடு போ. சரி, ஜாக்கிரதை. மீனா கர்ப்பம் தெரிஞ்சதுமே எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சுங்க. நானும் அவனை கூப்பிட்டு கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான். கேட்கணும்மா, நம்ம மருமக வீட்டுக்கு தூரமா இருக்கா, மீனா இப்ப கர்ப்பமா இருக்கா. இந்த டவுட் யாருக்கு வேணா வரும். அதுவும் அவந்திகாவுக்கு வராம இருக்கணும். என்னங்க சொல்றீங்க? எதுவும் தெரியாம இருக்கிறவருக்கு எல்லாமே கரெக்ட் தான். ஏதாவது ஒண்ணு தப்பாச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அந்த கவலை தான் எனக்கு. அதான் அவன்கிட்டே விசாரிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குமா. அவங்க பேசுறத கேட்டீங்களா? இந்த வீட்டு வாரிசு உங்க வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. கண்டதை தின்னுட்டு வாந்தி எடுக்கிறவளை பத்தி கவலைப்பட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதானே தெரியல. நியாயமா பார்த்தா சந்தோஷம் தான் படணும். ஆனா